இருக்கின்ற சபையிலே அவையிலே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கவுண்டனையும் கவுண்டர் சமுதாயத்தை பத்தி எல்லாம் மேடையில கண்டவனெல்லாம் கவுண்டனை பற்றி தாறுமாறா பேசுறான்னு சொல்றானுங்க. 10 பேருக்கு படியளக்கிற சமுதாயம், நீ 10 பிச்சை எடுக்கிற நாய், நீ அந்த அளவுக்கு பேசினா நான் 10 படியளக்கிறவன், 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு எவ்வளவு தில்லு இருக்கு. இனிமேல் கவண்டச்சிய கவுண்டர் சமுதாயத்தை நீ நினைச்சினா தாழ்த்தப்பட்ட சாதி உயர் ஜாதி ஆகணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும். நீ கவண்டச்சி கல்யாணம் பண்ணா உயர் ஜாதியாக தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழிநடத்தினா அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவறுப்போம். கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் படை இங்கே திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற உளவுத்துறை இருக்கிற சொல்லிக்கிறான். கவண்டனெல்லாம் ஜெயிலுக்கு வரமாண்டா, பிரச்சனைக்கு வரமாண்டா, அடிதடிக்கு வரமாண்டா நினைக்க வேண்டாம். ஏன்னா வரவேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம். ஒரு கிராமத்திலே 10-15 பேர் இன்னைக்கு 30 40 வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க. எங்க ஒண்ணுங்க அடுத்தவன் கார்லயும் பைக்கிலே தோல்ல கை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போமா? இளைஞர் படை ஈரோடு மாவட்டத்திலிருந்து 12 மாவட்டத்திலே 1500 பேரை திரட்டி வைத்திருக்கின்றோம். எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களை கை வைத்தால் அங்கே கருவிலே வேற இருப்போம். திட்டமிட்டிருக்கின்றோம். நம்ம ஜாதிய பொண்ண வேற எவனாவது கூட்டிட்டு போனா அவனை புடிச்சு கொண்டு வந்து நம்ம பொண்களுக்கு அறிவுரை சொல்லுவ. பேசாம வந்துட்டா அவனும் பொழைச்ச, நீயும் பொழைச்ச. இல்லை என்றால் இருவரையும் கொலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காஞ்சி கோயிலே ஒரு சம்பவம். நமது மாப்பிள்ளை செந்தில் ஏற்கனவே 5-6 வருடங்களுக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து என்கிட்ட சொல்லி இந்த பகுதியினுடைய ஒரு பெண்ணை அங்கே அனுப்பி வைத்து தம்பி சிவகுமார் வீட்டுல 2 நாள் இரவு பகல் எல்லாம் வச்சிருந்தோம். வேண்டாம், வேற சாதிக்கோட போக வேண்டாம், நாளைக்கு உனக்கு யாரு வந்து குழந்தை பிறந்தா கூட இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்கன்னு நம்மளுடைய தம்பி சம்சாரம் வெடி வெடி கதை சொல்லி ராமாயணத்துல கதை கேட்ட மாதிரி காலையில எந்திரிச்சு திருப்பி கேட்டா நான் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற, அவ வேற சாதியா இருந்தாலும் 20,000 சம்பளம், ஆள் போட்டு குழந்தைய வளர்த்திக்கணும். வேற வழியே எனக்கு தெரியவில்லை. திருப்பி அந்த பெண்ணை கூப்பிட்டு நீ காதலித்ததால் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவனை மறந்து விடு, இல்லை என்றால் அவனை பள்ளி வளையம் பாலத்திலே அறுத்து வீசி விடுவேன் என்று சொன்னேன். அதோடு அந்த காலம் முடிந்தது. அது மாதிரி இது வருகின்ற காலம் இந்த கொங்கு சமுதாயத்திற்காக கழகத்தினுடைய பொதுச்செயலாளருடைய தலைமையிலே இளைஞர் படை தயாராக இருக்கின்றது. காவல்துறை, சிறை எல்லாம் நாங்க தயார். ஏன்னா மயில் கேஸ்லயே நாங்க சிறைக்கு போயிட்டோம். யாரும் அங்கே திட்டமிட சேர வேண்டியதில்லை. ஜெயிலிலே 250 பேர் நம்ம சமுதாயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான வழியில் இருக்கிறாங்க. நாங்க அங்கிருந்து 21 நாள்ல எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்து வச்சிருக்கிற. நீங்க இப்ப இப்படி தவறான வழியில சென்றுட்டீங்க, உங்களை எல்லாம் ஜாமீன்ல எடுத்துற. எங்க எல்லாம் கவண்டனுக்கு கவண்டச்சிக்கு பிரச்சனை வருதா அங்க எல்லாம் போட்டறீங்க என்று திட்டமிட்டு இருக்கின்றோம். காவல்துறை நினைக்கிறா தீவிரவாதத்தை வளர்க்கிறான், தடுத்து நிறுத்து. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அரிசி ஒரு, பருப்பு கொடு, இடம் கொடு, வேட்டி சேலை கொடு. சட்டத்தை சாதகமாக கொடுத்தால் இந்த